அழகிய இதழ்கள். இலைகளை பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கும். அதே இலைகள் காஞ்சி உதிர்ந்து போயிட்டா பார்க்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சரி, காஞ்சி உதிராத இலைகள் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி இலைகள் இருக்கா? நாம் தேவையில்லைன்னு தூக்கி போடுற பேப்பர் கப்பில் அழகான இதழ்களை கொண்ட ஒரு செடியை உருவாக்கலாமா? தேவையான பொருட்கள் 2 பேப்பர் கப்ஸ், கத்திரிக்கோல், ஊசி, கொஞ்சம் வயர். அதனால் அதோட உயரத்தில் 1/2 சென்டிமீட்டர் அகலத்தில் ஒரு விளிம்போட இருக்கிற அடிப்பகுதியை மட்டும் வெட்டுங்க. இப்போ நமக்கு அடித்தளம், அதாவது அடிபாகம் வந்துடும். இந்த மாதிரி 2 கப்போட அடிபாகம் வேணும். வட்டத்துக்கு மேலே ஒரு கோடு போட்டுக்கோங்க. அந்த கோடு நடுவில் சமமாக போட தேவையில்லை. ஒரு பக்கம் சின்னது, இன்னொரு பக்கம் பெருசாக போட்டுக்கோங்க. இப்போ அதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு 4 அரை வட்டங்கள் கிடைக்குது. அது வரிசையா சின்னதிலிருந்து பெருசு வரைக்கும் அடுக்கி வச்சிடுங்க. ஒவ்வொரு அரை வட்டத்திலையும் இந்த மாதிரி ஒரு வடிவத்தை வரைஞ்சு அதில் பச்சை வண்ணத்தில் இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு அரை வட்டத்தில் இருந்தும் 2 இதழ்கள் கிடைக்கும். இப்போ நமக்கு 4 ஜோடி இதழ்கள் கிடைச்சிருக்கு. ஊசியை வச்சு ஒவ்வொரு இதழுக்கும் ஓட்டை போடுங்க. சின்ன பெரிய இதழ்கள் கீழே வர்ற மாதிரியும் வச்சு இப்போ ஒரு வயரை எடுத்து அந்த ஓட்டை வழியா எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இதழ்கள் நகராம இருக்க அந்த வயர்ல கொஞ்சம் கம் போட்டு ஒட்டுங்க. இப்போ ஒரு ரப்பர் எடுத்துக்கோங்க. அந்த வயரை அதுல வச்சு பொருத்திக்கோங்க. மீதம் இருக்கும் வயரை கீழே வளைச்சிக்கோங்க. நிறைய இதழ்களை கொண்ட ஊசியை வச்சு ஒவ்வொரு இதழ்களுக்கும் ஓட்ட போடுங்க. செடி ரெடி. நீங்களும் செஞ்சு. இந்த செடி வாடவும் செய்யாது, இந்த இலைகள் உதிரவும் செய்யாது. இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமாக எளிய பொருட்களை கொண்டும் நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்துக் கொள்ளலாம்.